ஏய் எங்க போறியா தீங்பாயா உனக்கு குழந்தைக்கு மூச்சு இல்லையா சீக்கிரம் உடைய வந்தே உடையா உடனே போறதுங்க. இவர் பேர் தான் தமீசுதீன். நல்ல தொழில் செய்யக்கூடியவர், அழகான குடும்பம், சந்தோஷமான வாழ்க்கைன்னு தான் எல்லாரும் போல வாழ்ந்துட்டு இருந்தாரு. ஆனால் அவர்கிட்ட இருக்க ஒரே ஒரு கெட்ட பழக்கத்தினால தான் முழு வாழ்க்கையும் தடப்பூர்ல போகுதுங்கிறது அவருக்கு தெரியாமல் இருந்துச்சு. மதுவால் சீரழிந்த வாழ்க்கை. என்ன வெயில் செல்லுங்களா, எங்க இருக்கீங்க? வாங்க 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 வாங்க. சாப்பிட்டீங்களாடாம்மா? நஸ்ரீன், டீ கொண்டு வாமா. நேற்று ஃபுல்லாக குடிச்சிக்கிட்டு கண்ணு முறை தெரியாமல் வண்டியை ஓட்டிட்டு வரீங்க. எல்லாம் பக்கத்தில் இருக்கிறவங்களும் பயந்து அக்கம் பக்கம்லாம் திட்டுறாங்க. இந்த குடியை பாலா போன குடியை நிறுத்தவே மாட்டீங்களா நீங்கள்? அசி, பிள்ளைங்க முன்னெல்லாம் இப்படிலாம் பேசாதம்மா. எதுவாக இருந்தாலும் நம்ம தனியாக பேசிக்கலாமா? அது ஒன்றுடாம்மா, அப்பா வெளியில் ஜூஸ் குடிச்சிட்டு வந்துட்டேனா, அதனால அம்மா திட்டுறா. நாளைக்கு அம்மாவுக்கு 2 ஜூஸ் வாங்கிட்டு வந்து கொடுத்தேன்னு வச்சுக்க, அம்மா திட்ட மாட்டேன். என்னதான் சொன்னாலும் திருந்த மாட்டேன்றீங்க. ஊரே பேசுது, என்னவோ பண்ணி தொலைங்க. மா நஸ்ரீன், கடைக்கு போயிட்டு வந்துடுறேம்மா, பிள்ளைங்கள பார்த்துக்க. நைட்டு தான் வருவேன். செல்லம், வெளியில் போகக்கூடாதா? வண்டிகள்லாம் வரும், வீட்டுக்குள்ளேயே தான் இருக்கணும். சரியா? அப்பா வந்துடுறேன். அம்மாட்ட போங்க. வரேம்மா. மச்சான் வாடா நல்லவன. கடைக்கு 2 தடவை தேடி வந்தேன், கடையிலே நீ இருக்க மாட்டேங்கிறா. ஆனால் ஊரு ஃபுல்லாக என்ன பேசிகிட்டு இருக்காங்க, நைட்டு ஃபுல்லாக தண்ணி அடிச்சு நீ சுற்றிக்கிட்டு இருக்கேங்கிறாங்க. ஏன் உனக்கு தான் அழகான 2 பொம்பளை பிள்ளை இருக்குல்ல, அதுங்களுக்கு சம்பாதிச்சு கரை சேர்க்கணுயா. நாளைக்கு இப்படியே சுற்றிக்கிட்டு இருந்தீங்கன்னா எனக்கு என்ன விரும்பியா அந்த கர்மத்தெல்லாம் குடிச்சிக்கிட்டு இருக்கேன். என்னால் அதை விட முடியலடா மச்சான், புரிஞ்சுக்கடா. வேண்டா, இதோட 1001 தடவை சொல்லிட்டேன். இதே தான் சொல்ற, குடிகாரம் பேச்சு விடிஞ்சா போச்சு. சொல்லலாம் சரிடா, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். பசங்க இருக்காங்க, பார்த்துட்டு வந்துடுறேன். தம்பி சேக்கு, இந்த 4 லேப்டாப் கேட்ட கஸ்டமர் வந்தாங்களே, கொடுத்துட்டியாப்பா? வாங்கினேன். அந்த 2 லேப்டாப் போயிருச்சுங்க. மிச்சம் 2 லேப்டாப் கஸ்டமர் வரேன்னு சொல்லியிருக்காங்க, அது மட்டும் பெண்டிங் இருக்குது. சரி ஓகே, பாருங்கப்பா, நான் கடை வரைக்கும் போயிட்டு வந்துடுறேன். டிரைவரே, இதுதான் தவறான விஷயம். நஸ்ரீன், நஸ்ரீன், இல்லைங்களா? என்ன பண்ணுறீங்க? அப்படிவாங்க அப்படிவாங்க வாங்கிட்டு உண்மை இதா அப்போ பிடிக்கலையா உங்களுக்கு? என்ன இன்னைக்கு கடையிலேருந்து சீக்கிரம் வந்துட்டீங்களா? இன்னைக்கு வேலை இல்லை, கடையை சீக்கிரமாக மூடிட்டேன். குடிக்கிறோம், நான் குடிக்கிறோம். இன்னைக்கு குடிச்சிட்டு வந்துட்டியா? ஐயோ, உன்னை என்னதான் பண்றது இல்லை. உன்னால என் மானம் தான் போகுது. என்ன செய்யறதுன்னு தெரியல. நல்லா தான் வச்சு காப்பாற்றணும். வீட்லயே கடை, இங்கேயும் போயிடாத. நான் இங்க பக்கத்துல போயிட்டு வந்துடுறேன். ஏய், எங்கே போற? போ, நீ போ. போகிறேன். மறுபடியும் சொல்றேன், வெளியே போய் தொலைஞ்சிடாத. பிள்ளைங்கள பார்த்துக்கோ. 10 நிமிஷத்துல வந்துடுறேன். வேண்டா குடி, வேண்டாமலாம், வாடா 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 குடி. போ, நீ அமெரிக்காவுக்கே கூப்பிட்டு போகிறான். ஆமாம், ஏய் எங்க போறியா தீங்பாயா தூக்கியா குழந்தைக்கு பாய் எங்கேயாச்சு? கூட தூக்கியா வாயா. அவன் புரியா தூக்கியா வண்டிடு 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 குழந்தைய ஃபஸ்ட்டு பார்ப்போம். குழந்தைக்கு மூச்சு இல்லையா சீக்கிரம் உடைய வந்தே உடையா எந்திரிக்க போடுவீங்களா? உடனே போகிறதுங்க. டாக்டர் கூப்பிட்றா போறா. டாக்டர் எமர்ஜென்சி. வாங்க உள்ள படுத்துங்க பாப்பா. சார் ரத்த உருள சார், ஆல்ரெடி செக் பண்ணிட்டு பார்த்தேன் சார். இருங்க, பொறுமையா இருங்க. நானும் மனுஷன் தாங்க, பார்த்துட்டு தானங்க இருக்கேன். சரி பாருங்க பாருங்க. ஏங்க, குழந்தைய முன்னாடியே கூட்ட மாட்டீங்களா? எவ்வளோ பெட் லாஸாக இருக்குது. குழந்தை இறந்து போச்சுங்க. டாக்டர் சொல்றீங்க, உங்க அம்மா கிட்ட என்ன நான் பதில் சொல்லுவேன்?
என் புள்ள எங்கடா? என் புள்ள வாயா உடனே தேடிட்டு இருந்தேன். குழந்தைய சாவடிச்சுக்கல. என்ன நான் எங்க என் குழந்தைய சாவடிச்சேன்? யோ எத்தனை டைம் உன சொன்னோம் குடிக்காதன்னு சொல்லிட்டு ஒரு புள்ளைய சாவடிச்சியா? குழந்தைக்கு என்னாச்சு? குடிக்காத அம்மா சொல்லுவேன். குடிச்சிட்டு என் பிள்ளையோட ரத்தத்தையும் குடிச்சிட்டியே. நீங்க உள்ள போய் செத்து போயிடும். பாலாப்பட குடியால என் பிள்ளை நானே கொண்டுட்டேனே. என் பொண்டாட்டியே என்னை வெறுத்துட்டான். யா அல்லாஹ். மதுனால உங்களுக்கும் கேடுதான், உங்களை சுற்றி இருக்கிறவங்களுக்கும் கேடுதான். இறைத்தூதர் முகமது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொன்னாங்க, மது போதையில் யார் மூழ்கி இறக்கின்றாரோ அவர் மறுமையில் இறை நிராகரிப்பாளராக எழுப்பப்படுவார். மது குடிக்கிறவன் மட்டும் இல்ல, மது அருந்துபவர், அதை அருந்த செய்பவர், வாங்குபவர், விற்பவர், தயாரிப்பவர், சுமப்பவர், அதன் மூலம் வருமானம் ஈட்டுபவர் அனைவருமே இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சபிச்சாங்க. சில பேர் நினைச்சிட்டு இருக்காங்க மதுங்கிறது சாராயம் மட்டும்தான் சொல்லிட்டு. இறைத்தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, எதுவெல்லாம் போதை தருகின்றதோ அதுவெல்லாம் மதுதான். அதே போல எனது சமுதாயத்தில் சிலர் இருப்பார்கள், அவர்கள் மதுவிற்கு வேறு பெயர்களை சொல்லி அதை அணிந்து கொண்டிருப்பார்கள். ஆன்சு, கூலிப்பு, பான்பிராக்கு, கஞ்சா அப்படின்னு சொல்லக்கூடிய அனைத்தும் எதுவெல்லாம் மூளையை மறக்கடிக்கிறதோ அது எல்லாமே மதுதான். தேவன் நம்மை இந்த செயல்களை விட்டு பாதுகாப்பானாக.